ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கம்பு சாதம் கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கம்பு சாதம் செய்கிறதுக்கு கம்பு குருணை எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் முழு கம்பாக வாங்கினீங்கன்னா அதை சுத்தம் பண்ணி நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஒரு ரன் விட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவை பக்குவத்தில் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து 1க்கு 5 தண்ணி கணக்குங்க. ஆனால் 4 தண்ணி ஊற்றி 5 தண்ணியுமே ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1க்கு 5 தண்ணி கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கப்பு கம்புக்கு 5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எதில் கம்பு அளக்குறீங்களோ அதில் 5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 5 கப்பையும் கொதிக்க வச்சுடுங்க. ஒரு கப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 கப்பு தண்ணி நல்லா கொதிக்கும்போது இப்போ இந்த கம்பை போட்டு கிளறணுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ 5 கப்பு தண்ணி இருக்குது. இதில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற இதில் நம்ம இந்த கம்பை சேர்த்திக்கலாங்க. ஒரு கப்பு கம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணியில் இது நல்லா வேகணுங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். நடுவில் கிளறி விடலாங்க. பாருங்கள், நம்மளோட கம்பு சாதம் நல்லா முதல்ல விட இப்போ நல்லா திக்காக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுங்க. நம்ம போட்ட தண்ணியெல்லாம் அது நல்லா இழுத்துக்கும். இப்போ கம்பு சாதமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கரைச்சி குடிக்கிறதுனா கூட அதை கரைச்சி குடிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கம்பு சாதம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், கரைச்சி குடிக்கவும் நல்லாயிருக்குங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டோம்னா சாதம் மாதிரி சாப்பிட முடியாது. குழம்பு ரசமெல்லாம் ஊற்றி சாப்பிட முடியாதுங்க. தயிருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம ஓரளவுக்கு திக்காகவே எடுத்துக்கலாங்க. எப்பவும் போல தாங்க ப்ராசஸ். அதாவது நம்ம அரிசி சாதம் செய்யும்போது தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம அரிசியை சேர்ப்போம். இந்த இடத்துல ரெகுலர் அரிசிக்கு பதில் கம்பு அரிசியை சேர்த்துருக்கோம், அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா திக்காகிட்டு வருது. இன்னும் நாம் சேர்த்த இந்த அளவுக்கு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டுங்க, பார்க்கலாம். முதல்ல இருந்ததுக்கு உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 மினிட்ஸ் வேகட்டுங்க. கம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க. உப்பை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஆறுனா இன்னும் திக்காகுங்க. அப்போ நம்ம சோறு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், கஞ்சி அதாவது கூழ் மாதிரியும் குடிச்சிக்கலாங்க. இது ஆறட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், ட்ரெடிஷ்னலான கம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. தண்ணி கம்மியாக வச்சா தான் இந்த மாதிரி கம்பஞ்சோரை சாப்பிட முடியுங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற குழம்பு ரசம் எது வேணால் இதுக்கு ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப தண்ணியாக செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி தயிர் ஊற்றி மட்டும்தான் கூழாக குடிக்க முடியுங்க. கம்பங்கூழாக மட்டும்தான் குடிக்க முடியும். அதனால் நம்ம கெட்டியாக எடுத்துட்டோம்னா சோறாக சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க, கூழாக குடிக்கிறவங்களும் குடிப்பாங்க. நீங்கள் முழு கம்பாக வாங்கிட்டீங்கன்னா, குருணை வாங்கிட்டா இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகும். அந்த முழு கம்பை வாங்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சோறு செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு அந்த கம்பை அளந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது சும்மா தண்ணி லைட்டாக தெளித்து விடுங்க. தெளித்த தண்ணி வந்து கம்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கம்பை போட்டு ஒரு ரன் விட்டிங்கன்னா தோல் தனியாக கம்பு தனியாக வந்துடுங்க. அப்புறம் அதை நம்ம உடச்சி எடுத்து ஈஸியாக பண்ணிக்கலாங்க. அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு கம்பு சாதம் செய்ய ஈஸியாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி செய்யும்போது பவுடராக வர்றதை சல்லடையில் போட்டு சலித்து வச்சுக்கலாங்க. சலித்து வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற குருணையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த நைஸான மாவை சலித்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியெல்லாம் எனக்கு செய்ய தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் காமிச்ச மாதிரி நம்ம அளந்து வச்ச 1க்கு 5 தண்ணி, அதில் 4 மட்டும்தான் நம்ம ஊற்றி செய்வோம். 5 தண்ணி கொதிக்க வச்ச இதிலேருந்து ஒரு டம்ளரை தனியாக எடுத்துடுவோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட்டுக்காக கொதிக்க வைக்கிறதுக்கு 5 தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தண்ணியை கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணி கொதிக்குது இல்லை, அதில் நம்ம எடுத்து வச்ச கம்பை போட்டு நல்லா கிளறி நல்லா பக்குவமாக வந்ததுக்கப்புறம் தண்ணி போதுமா வேணுமான்னு நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி சோறாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஓரளவுக்கு
கெட்டியாக எடுத்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் அந்த தண்ணியை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தேவைப்படலைன்னா விட்டுடலாங்க. இந்த மாதிரி மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்லாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதை வச்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்குங்க. இது ட்ரெடிஷ்னலான ஐட்டம் மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அயன் ரிச் ஃபுட்டுங்க. அயன் நிறையா இருக்குங்க இதில். அதனால் இதை தவறாமல் சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தயிர் ஊற்றி உப்பு போட்டு கூழ் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு இதுக்கும் பச்சை மிளகாய், மோர் மிளகாய் எது வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்லுன்னு இதை குடித்தா இன்றைக்கே செஞ்சு வச்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட இன்றைக்கி செஞ்சு வச்சதை சோறாக சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத தண்ணியில் போட்டு இந்த மாதிரி உருட்டி போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து அதை தயிர் ஊற்றி கூழ் மாதிரி குடிக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இயற்கையாக புளிச்சா தானே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட முழு பலனையும் நம்ம பெறலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.